ஹாய் ஹலோ. இப்போ நீங்கள் இந்த மிஷினை பார்த்துட்ருக்கிற மிஷினை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க, விளம்பரத்தில். இந்த மிஷினை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு அப்ளிக் ஒர்க் டிசைன் போட்டுட்ருக்கேன், ஒரு சாரியில் அப்ளிக் ஒர்க் டிசைன் போட்டுட்ருக்கேன். இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். ஏன்னா இந்த மிஷினை யார் யாரெல்லாம் வாங்கினா பெனிஃபிட்டாக இருக்குன்றதை நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டைலரிங் யூனிட் வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த மிஷின் வாங்கி பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டிச்சிங்கில் வர அமௌண்ட்டு இதில் எடுக்க முடியுமா அப்படின்னா டவுட்டு தான். நீங்கள் இதில் போடுற அமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். டெய்லி நீங்கள் விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு 6000, 3000, 2000லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. இதில் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன்னா ஒரு 3 டிசைன் போடலாம். கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்குது அப்படின்னா 1 or 2 டிசைன்ஸ் போடலாம். பெரிய டிசைனாக இருக்குதுன்னா ஒரு டிசைன் தான் போடலாம். அதை விட பெரிய டிசைனாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3/4 டிசைன் தான் போட முடியும். பேலன்ஸ் வந்து மறுநாள் போடுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கில் ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கெலாம் ஸ்டிச்சிங் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேட்டர்ன் டோர் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பர் டேக்கு வந்து நீங்கள் ரொம்ப நிறையாவே ஏர்ன் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிங்கனாலும் ஒரு மினிமம் 500லேருந்து ஆரி ஒர்க்குக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து 3 ப்ளவுஸ் பண்ணாங்கன்னா 1500 ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து. இன்னொன்று, இந்த மிஷின் வச்சிருந்தா ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டைலர்ஸ் வந்து எல்லா நேரமுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. டைலர்ஸ்க்கு வந்து ஒர்க்கு ஹெவியாக போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளே சில சமயம் மார்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நம்மளே ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பேசிக் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ளவுஸு சில டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து டிசைனை வந்து தனியாக ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பாட் நெக் டிசைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாட் நெக் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன். இப்போ நெட் ப்ளவுஸ்லாம் வந்துருச்சு. நெட் ப்ளவுஸுக்குலாம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தான். ஏன்னா எல்லா நேரமுமே வந்து டெய்லர்கிட்ட வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா டைலர்கிட்டேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வர்றது கொஞ்சம் கம்மியாகணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா டைலர்ஸ்லேருந்து ஆர்டர் வர்றது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அதனால அவங்கள்ட்டேருந்து வர ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போனாலும் போகலாம். அதனால நீங்கள் ஸ்டிச்சிங் ஓரளவு கற்றுக்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம எடிட் பண்ணணும் இல்லையா? எடிட் பண்ணியும் போடணும். அதனால நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கற்றுக்கிறது கொஞ்சம் முக்கியம்தான். எல்லா டைலர்ட்டையும் போய் மார்க் பண்ணி வாங்க முடியாது. அதனால அதையும் கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த மிஷினை வந்து யார் வேணாலும் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாம், யார் வேணாலும் இந்த மிஷினை ரன் பண்ணலாம். யார் வேணாலும் எழுத படிக்க கூட தெரியலனாலும் இந்த மிஷினை ரன் பண்ணலாம். மிஷினை ரன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து டிசைனை எடிட் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மிஷினை வச்சுட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ரன் பண்ணால் நமக்கு வந்து இதுலேருந்து ஓரளவு இன்கம் எடுக்கலாம். ஆனால் இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் டேயில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஆள் இதில் இந்த மிஷினோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ரன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா சில சமயம் த்ரெட்டு கட் ஆகும், சில சமயம் துணியில் வந்து மாட்டிக்கும். அது மாதிரி நம்ம அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கிறத கண்காணிச்சிட்டே இருக்கணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸ் போட போகிறோம்னா நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் போட போகிறோம் அப்படின்னா நாளைக்கு உள்ள ப்ளவுஸுக்குள்ளதை இன்னைக்கே நம்ம எடிட் பண்ணி வச்சாதான் நம்ம காலையிலே ஏர்லியராக நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டிச் ஒரு 2-3 பேரா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிஷினே
ரன் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அந்த மிஷின் நிக்காம ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஓரளவு ஒரு நாள் ஃபுல்லா இன்கம் அதுல இருந்து பார்க்கலாம். இன்னொன்னு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டிச்சிங்ல இருந்து வந்து நீங்க இதுல வந்து ஸ்டிச்சிங்கை விட ஜாஸ்தியா இன்கம் எடுக்கலாம் அப்படின்னா இதுல அப்படி எடுக்க முடியாது. ஸ்டிச்சிங்ல வந்து சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 பிளவுஸ்னா 6 பிளவுஸ் நிறைய வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பிளவுஸ் கூட தப்பாங்க. ஆனா இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு 2 பிளவுஸ் தைக்கிற அமௌண்ட் தான் இதுல இருந்து நம்ம எடுக்க முடியும் ஒரு நாள் ஃபுல்லா ஓடுனாவே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் இதுல ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவிட்டினா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் போடுறோம்னா அப்படின்னா ஒரு பிளவுஸ்ல ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி சாரிக்கு தகுந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி ஒரு 2-3 டிசைனை வந்து ஒரு டிசைன்ல ஒரு பிளவுஸ்ல கொண்டு வர்ற மாதிரியும் இருக்கும் சில சமயம். அதனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா தனியா வாங்கினா பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க மிஷின் எடுக்கிறப்பயே சாஃப்ட்வேர் எடுக்கிறது நல்லது. சாஃப்ட்வேர் வந்து எப்படி கத்துக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏற்கனவே கோரல் டிரா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம ஓரளவு ரன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சாஃப்ட்வேர் எடிட் பண்ண கத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் எடிட் பண்ண கத்துக்கலன்னா எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஆள் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா எங்கேயாவது வெளியில கொடுத்து நீங்க எடிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எடிட் பண்ணாம டிசைனை போடாதீங்க. ஏன்னா எடிட் பண்ணாம டிசைனை போட்டீங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, ஸ்டிச்சிங்லயும் பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஆக்சுவலா இதுல ஃபுல்லா பர்ஃபெக்டா எடிட் பண்ண முடியும்னா ஃபுல்லா பர்ஃபெக்டா எடிட் பண்ண முடியாது. ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கதான் செய்யும். ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா ஸ்டிச்சிங்ல ப்ராப்ளம் வந்துடும். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரிங் மிஷின்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிசைன்ஸ் எதுவும் பிளவுஸ்ல டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க கொரியர் மூலமா எனக்கு கொரியர் பண்ணிட்டீங்கனாலும் நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு அனுப்புவேன். அப்புறம் வந்து ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, விளம்பரத்துல காட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு 3000 earn பண்ணலாம், 5000 earn பண்ணலாம், 6000 earn பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நீங்க நம்பி இந்த மிஷினை வாங்காதீங்க. ஏன்னா இந்த மிஷினை வாங்கி நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையா. பர்சனல் லோன்லாம் வாங்கினா எவ்வளோ சிரமம். ஒரு மந்த்லி வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரணும். ஆர்டர்ஸ் வந்தாலும் ஃபுல்லே ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மிஷினை ரன் பண்ணணும். ரன் பண்ணாதான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். அந்த அமௌண்ட்டை எடுத்தா ஃபுல் மோஸ்ட்லி உங்களுக்கு பர்சனல் லோன்னா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் பர்சனல் லோனை வந்து மோஸ்ட்லி எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட ஜுவல் இருக்கு அப்படி இல்லை கையில் அமௌண்ட் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்க ஒரு மிஷினை எடுத்து ரன் பண்ணுங்க. அப்புறம் வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்கு ஆனா எனக்கு வந்து சாஃப்ட்வேர் எடிட் பண்ண தெரியாது, ஸ்டிச்சிங் தெரியாது, நான் வந்து இன்னொரு டைலர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அது மாதிரி எடிட்டிங்க்கு இன்னொருத்தவங்கலாம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சோர்ஸை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மிஷினை வாங்க. மிஷினை வாங்கிட்டு இல்லை எனக்கு ரொம்ப இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி இன்கம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மிஷினை வச்சு இன்கமா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பர் டேக்கு வந்து 1500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. சப்போஸ் இந்த மிஷின் வாங்கி இதில் நீங்கள் தனியாக பண்ணணும், இதில் வந்து தனியாக ஏர்ன் பண்ணலாம், ஸ்டிச்சிங்கில் வந்து தனியாக ஏர்ன் பண்ணலாம், மிஷின் ஓடிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துலேருந்தும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த மிஷினை வாங்காதீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்துட்டு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேசிக் மிஷின் வாங்கினேன். இது உஷால 550 இருக்கும்ல அந்த மிஷின் வாங்கினேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், வராமல் இருக்காது.
அந்த மிஷினை வச்சு என்னால் வந்து ஃபுல் ஒரு ப்ளவுஸ் கூட ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போட முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கும் போதே என்னால் ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியல. 2 சேர்த்து பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ வந்து நான் அதனால பெரிய மிஷினுக்கு போனேன். பெரிய மிஷினும் அதே மாதிரி நினச்சி தான் நான் போனேன். என்ன நினச்சி போனேன்னா, நான் மிஷின் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கோம், நான் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் மிஷினே எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு வேலை ஒர்க்கு இருக்குதான். இப்போ வந்து நார்மலாக ஒரு இந்த மாதிரி மிஷின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெறும் மிஷின் கம்பெனியில் சொல்லுவாங்க, மிஷின் எடுத்துட்டா வந்து வெறும் டிசைன்ஸ் வந்து 2000 டிசைன்ஸ் கொடுப்பாங்க, அந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் அதுலேருந்தே எடுத்து நீங்கள் போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அந்த சைஸை வந்து நம்ம எடிட் பண்ணி போடணும். எடிட் பண்ணி போட்டால் மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வந்து அவங்க கொடுத்த டிசைனை அப்படியே போட முடியாது. அந்த டிசைனை வந்து ஃபுல்லாக அவங்கவுங்க சைஸுக்கு எடிட் பண்ணி போட்டால் மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தது நம்மள்கிட்ட வருவாங்க. அதனால அதுக்கான சாஃப்ட்வேர் நமக்கு வேணும். சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மிஷினை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து பெரிய மிஷினில் சாஃப்ட்வேர் கொடுக்கல. எனக்கு சின்ன மிஷின் நான் 550E வாங்கினதுனால அந்த 550Eலேருந்து வந்து எனக்கு ஒரிஜினல் சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அந்த சாஃப்ட்வேரை வச்சு யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மிஷினுக்குமே நான் இந்த மிஷினுமே டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்டர்ஸ் வந்து டெய்லி ஆர்டர்ஸ் நிறைய வருது. ஆனால் அந்த வர்ற ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தான் போடலாம். அதே உங்களால் ஒரு மிஷின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னொரு மிஷின் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து வந்து நீங்கள் பர்சனல் லோன் போட்டு மிஷின் வாங்கிடாதீங்க. பர்சனல் லோன் போட்டு மட்டும் மிஷின் வாங்கிடாதீங்க. கம்பெனி சைட்லேருந்து நான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணால் போதும், அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க தான். நம்மள்கிட்ட மிஷின் கைக்கு வரைக்கும் மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் அது வந்து அந்த அமௌண்ட்டு நம்மள்டேருந்து வாங்குறதுக்காட்டியும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மிஷினை எடுக்கிற மாதிரி இருந்தால் பர்சனல் லோன் போடாமல் உங்களுக்கு ஜொல் லோன் வச்சு போடலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு அமௌண்ட்லாம் இருக்குது, அமௌண்ட்டை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட் வச்சு கூட இந்த மிஷினை வாங்கலாம். மிஷினில் அமௌண்ட் போடுறத கொஞ்சம் கவனமாக போட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மிஷினை பற்றி எதுவும் தெரியாது, ஸ்டிச்சிங்கும் வந்து தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, திடீர்னு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆர்டர்ஸ் அந்தளவுக்கு எதுவும் வராது. டைலர்ஸும் நம்பி ஆர்டர்ஸ் கொடுக்கறது கஷ்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். அதுலேருந்து தான் நமக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். அப்போ வந்து எதுவுமே தெரியாது, ஆனால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த மிஷினை எடுத்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த மிஷினை எடுக்காதீங்க. ஏன்னா மிஷினை எடுக்காதீங்கன்னு சொல்கிறத விட எடுத்தீங்கனாலும் அதை டெவலப் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வரத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்கம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஒரு மிஷின் இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் வந்து மிஷின் போட்டு வாங்கி இன்கம் இல்லைன்னா சிரமமாக இருக்கும்ல. அதனால நீங்கள் அந்த மாதிரி யோசித்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப யோசித்து முடிவெடுத்து வாங்குங்க. இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் டெய்லி நான் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் போடுறேன், ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் எப்படி டிசைன் சூஸ் பண்ணுறேன், எப்படி வந்து நான் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன்றதை நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரிங் மிஷின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த
கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணி நான் ஒரு வீடியோ கூட நான் போடுறேன்.